வீட்டில் அடிக்கடி குழந்தைங்க வந்து கேக் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி கொடுக்காதீங்க. இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான நல்லா ஸ்பான்ச்சியான கேக் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்க முடியும். அப்படியே நல்லா சூடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே ரொம்ப டக்குன்னு வந்து கேக் வந்து பண்ணிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாமா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கணும். எந்த கப்பில் நீங்கள் வந்து சுகர் எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இதையும் வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து எடுத்த டம்ளரில் இப்போ வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து சுகரை வந்து நல்லா அரைச்சோம் இல்லையா, அது வந்து வேற ஒரு பவுலில் வந்து மாற்றிருக்கிறேன். அதே பவுலில் இப்போ ஜீனி எடுத்து அதே டம்ளரில் வந்து 1 டம்ளருக்கு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடியது தான். எதுவுமே நீ கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இது வந்து நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜீனி வந்து அரைக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஏலக்காய் போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு வந்து பால், இது வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு வடிகட்டிக்கோங்க. அந்த பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் வந்து நல்லா வந்து கலந்துக்கணும். கோதுமை மாவு வந்து அங்கங்கே வந்து கெட்டியாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்துட்டு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும்போது இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இப்போ நெய்யுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் இல்லாத, அதாவது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கோல்டு வின்னல் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ளேவரே இல்லாத எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து அந்த ஸ்மெல் வந்து வராது. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடிய 3 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டி பவுலில் கூட நீங்கள் போட்டு வந்து கேக் வந்து பண்ணிக்கலாங்க. இல்லை சின்ன சின்ன கப் இருந்தது அப்படின்னா கப் கேக் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறோம் அப்படின்றனால நான் வந்து இன்றைக்கி டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு டஸ்டிங்காக வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கோதுமை மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டஸ்டிங் டம்ளரில் வந்து கேக் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து டம்ளரில் பாதி அளவுக்கு மட்டும் அந்த மாவு வந்து ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக வந்து வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா வந்து உப்பி வரணும் அப்படின்றனால நீங்கள் பாதி அளவுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னாலே நீங்கள் கேக் நல்லா ஃபைனலாக வந்து பார்க்கும்போது அந்த டம்ளருக்கு வெளியில் கூடி நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக வந்து வந்திருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பொங்கி கீழே வந்து வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வந்து ஃப்ரீ ஹீட் வந்து பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லாவே வந்து ஹீட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டோ இல்லைனா ஏதோ ஒரு பிளேட்டோ வந்து போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டம்ளர் எடுத்து வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் மூடும்போது விசில்னு போடக்கூடாது. அண்டு உள்ளே நம்ம வந்து ரப்பர் மாட்டியிருப்போம், அதையும் வந்து நீங்கள் வந்து மாட்டக்கூடாது. அப்படியே வந்து ப்ளெயினாக அந்த மூடி மட்டும் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து முக்கியமாக வந்து சிம்மில் தான் வந்து இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து ஆகுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு கத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக உள்ளே விட்டிங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நான் ஆறவும் விட்டுட்டேன். ஏன்னா வந்து நல்லா சூடாக வந்து இருந்துச்சு, கையில் கூட தொடவே முடியல. ஸோ நான் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு சைடு மட்டும் அந்த கத்தி வச்சு லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டேன். அப்போ தான் அந்த டம்ளரில் ஒட்டாமல் வரும் அப்படின்றதுக்காக. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. அவங்க அடிக்கடி கேட்பாங்க. நான் வந்து சிம்பிளாக டக்குன்னு இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவேன்.